அது வராது. வராதுல்ல. அது என்ன காரணம்? கேட்டுன்னு சொல்லி இந்த கல்யாணம் கட்டுற பிளான்ல கேட்டுனீங்களா? உதவிக்கு வாங்க. உதவிக்கு வாங்க வந்தா என்ன வேலை இருக்கும் இன்னும் அப்படின்னு நீ நினைக்கிற? உண்மையாக கண்டபடி வைட்டிங் கிரீம் போல் பாவிக்காதீங்க. அது கூடாது. அதுக்காக நான் ரோட நான் பாய்க்கிறேன் இல்லைன்னா ஒரு உலர் முதலேருந்து உணர்ச்சியோ இல்லை சில வேண்டுவாங்க எல்லாருக்கும் இப்போ இப்படிதான் தெரியாது. சாப்பாடு வந்து சாப்பாடு அலையே அலையில் மனசு பூவே கை பூவே ஆச்சு மனசில் ஹலோ 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 சொல்லவா திட்டிக்காடு திட்டிக்காடு ஒரு நாள் ப்ரெஷ் பண்ணுறது ஒரு நாள் போய் ப்ரெஷ் 3 வேலை தான் கிடாது ஒரு வீரன் தான் கொஞ்சம் கொட்டிலும் வீரன் அப்போ அதனடியால் ஒரு இசை நிகழ்ச்சி மாதிரி செய்கிறதுக்காக 2 பேரை கொண்டு வந்து விட்டுட்டு புறம் ஒரு ஆள் ஏற்ற போயிட்டேன். அப்போ அதனடியால் வீடியோவில் கூட நிற்கலை. நீங்கள் பார்த்துருப்பீங்க. நேற்றைய பொழுது நேற்றைய பொழுது அப்படியே போயிட்டுது. இப்போ மறுபடியும் மாலை கண்ணூட்டடிக்கு வந்தேன். வந்து நிற்கும் பொழுது தான் அதாவது வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு நபரை நீங்கள் இந்த நாளில் அறிந்திருப்பீங்க, அறிய போறீங்க. ஓகே, இந்த கணக்க கேள்விகள் கணக்க நாட்டில் நடக்கிற பிரச்சனைகளை பற்றி தான் வந்து கதைக்க போகிறோம். உண்மையிலே வந்து ஒரு மனசுல எதுவுமே இல்லாத ஒரு திறந்த மனசோட இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். அப்படிதான் கதைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆகுதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. அது நீங்கள் எங்களுக்கு தர பெரிய ஆதரவாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் ஆளோட அப்படி இருக்கின்றது கதை. ஓகே, வணக்கம். அதாவது வந்து இவருடைய பேர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் கிருஷ்ணா. கிருஷ்ணா. ஓகே, இப்போ கிருஷ்ணாக்கு இப்போ எத்தனை வயசு? 33 வயசு. ஓகே, 33 வயசு என்று சொன்னால் எப்போ பிறந்தது? சித்திரை 20. அப்போ அடுத்த சித்திரை பிறந்தாலும் வர போகுது. கிட்ட வந்துட்டு 10 நாள் கிட்ட. எத்தனை? சரியா? எத்தனை நம்பர்? அப்போ சந்தேக குணமாலே இருக்கும் போதே சந்தேகம் இல்லையோ அதே மாதிரி சந்தேகப்படுறது வீட்டுல யாரும் வந்து நிக்கிறது கொண்டு போறானோ வீட்டுல அப்படி சந்தேகமா இருக்கு. ஓகே, அப்ப இப்ப என்ன மாதிரி அப்ப கல்யாணம் நாளைக்கு கல்யாணம் கட்டி கேட்டு அப்படி கேட்க உங்களுக்கு வர மனைவி எப்படிப்பட்ட மனைவி மனைவி குடும்பம் வீட்டுல சாப்பிட்டு டிவி பார்த்து வாழுது. அதான் அந்த குடும்பம் சார். சொல்லி மற்றதெல்லாம் கிடைக்கல. சாப்பிட்டு டிவியை பார்த்துட்டு இருந்தா எப்படிதான் நான் கொண்டவே கேட்டோம். ஒரு வரைக்கும் லவ் பண்ணல என்ன லவ் இல்லை. பழகிட்டு என்ன பழகிட்டு லவ் என்ன பழகிட்டு போடுமா கிடையாது. லவ் பண்ணாம இருந்து பழகிட்டு இல்லைன்னா லவ் லவ் பண்ண பிரச்சனை கேட்க வராது. ஏற்க மாட்டேன் மாமனால முகப்புக்கு கேட்ட வராதுடா. மொத்த கிட்ட வராதுல நெருங்கி வரதே இல்லை. கேட்டது என்னண்டு விட்ட காரியங்கள் அது வராதுடா. வராதுல்ல. அது என்ன காரணம்? நீங்க கேட்டுன்னு சொல்லி இந்த கல்யாணம் கட்டுற பிளான்ல கேட்டுனீங்களா? உதவிக்கு வாங்க. உதவிக்கு வாங்கண்டா என்ன வேலை இருக்கும்? மனைவிக்கு. ஓகே, மனைவியாக வாங்கணும்னு சொல்லி வர்ற வழியினம் இல்லை. என்ன காரணம்? நீங்க கேட்டாக்க உங்களுக்கு பிடிக்கல போல. நீங்க கேட்டப்பட்ட உங்களுக்கு பிடிக்கல போல. அது காரணம் நீங்க பெண்ணிட்ட கேட்டீங்க வாண்டு வீட்டை வாரிங்கன்னு கேட்டாலே அடிக்கலையே. தேவையான நடிகை எப்படி இப்ப கல்யாணம் நடந்தா உங்களுக்கு வந்து எப்படி இருக்கணும் நினைக்கிறீங்க? சந்தோஷமா
மனுஷி எப்படி இருக்க வேணும், சந்தோஷமாக வாழ்றது சரி, அந்த வரப்போற மனைவி எப்படி இருக்க வேணும், வீட்டோட சண்டை மடிக்கிறா பிடிக்கிறாண்டு வாய் காட்டுறதும் அப்படியான ஆளா இருக்கணுமோ இல்லையென்று சொன்னால் அமைதியான முறையில் நடந்து கொள்ள வேணுமோ எப்படி ஒரு ஆளா இருக்க வேணும் கேட்கணும். அவள் சண்டை பிடிச்சாலும் நாங்கள் அடிக்கலாம், நீங்க அடிக்கலாம், திரும்பி பெருக்கலாம், அதெல்லாம் பேன் அதை சொல்லிடுறேன். நான் 2 நாள் கேட்டுக்கொண்டேன். 2 நாளும் ரெடிதான். அப்போ உண்மையிலேயே வந்து அப்போ ஒரு ராவலோட தான் இருக்குது, எல்லாரும் வந்தாலும் நான் ரெடியாக போகிற அளவுக்கு. என்னோட சண்டை பிடிக்காது. பட்டியல் சண்டை பிடிக்காதுல்ல, தேவையில்லாம் வந்து பட்டியல் சண்டை பிடிக்க போகுது உங்களுக்கு ஏன்னா வீரன் தான். கொஞ்சம் பட்டியல் வீரன் இருக்கலாம் இருக்கலாம். அப்போ இது அப்போ அம்மாவுக்கு அப்பாவுக்கு ஒன்றும் வீட்டில் பார்க்கல கல்யாணம். யாருக்கு வயசு போனா? ஓ அம்மாவுக்கு வயசு போயிட்டு. அம்மாவுக்கு வயசு போனா என்ன எப்படி தான் குறிப்போட கொடுத்துக்கிட்டு பார்க்க வேண்டியா? உங்களுக்கும் அந்த கல்யாண விருப்பம் வேண்டது இல்லையே இப்போ இருக்கு. அப்போ கட்ட வேண்டியானேப்பா. அதான் வந்தாச்சு நானே கொண்டு முழங்கிடும் வந்தா நான் ஏற்றி கொண்டு வரேன்னு சொன்னா என்ன செய்கிறது? வந்தா இது கொள்ளுண்டா அப்படி இப்போ சும்மா வந்தாலே சரி சீதனம் கொண்டு மாட்டான். என்ன விளங்கிட்டா இல்லை என்ன கேட்டா சீதனம் ஒன்றும் மாட்டாங்க, ஒன்றும் மாட்டான். ஒரு நாங்கள் ஒரு ஒன்றுமே தேவையில்லை, ஆள் மட்டும் வந்தாக்கா உண்மையாக்கா உழைச்சி பார்த்து என்ன வேலை செய்யுது இல்லை. சரி அப்போ ஆளுக்கு உண்மையிலேயே வந்து இப்போ என்ன சொல்கிறது, ஒரு துணை ஒன்றும் இல்லாமல் இருக்கிறபடியால் கூடிய சீக்கிரம் அமையுவேன். சரியோ அவங்க பாட்டு ஒன்று பாடுவோம். என்ன பாட்டு? என்ன உனக்கு பிடிச்ச பாட்டு பாடு. இப்போ அதாச்சும் வந்து நீ உனக்கு யார் பிடிக்கும், யார் எந்த பட்டியலை பிடிக்கும்? பிடிக்கும்னா வேற மனசுக்கு நினைச்சிட்டு லவ் பண்ற மாதிரி எதையும் உங்களோட கல்யாணம் கட்டி நான் ஓகே இருக்க மாட்டேன் நினைச்சு என்னடி அப்படியும் இல்லை. அப்போ ஏதாச்சும் ஒரு பாட்டுன்ற பாடு ஒன்றுக்கும் செய்யறேன் அவளோட ஒரு பாட்டுன்ற பாடுவா கிழிச்சி போட்டு பாடு ஒரு பாட்டு போடுறது பாட்டு பாக்ஸில் போட வேண்டாம் பாட்டு நீங்க படிங்கோ. ஒரு தெரிஞ்ச பாட்டு பாடு உனக்கு பிடிச்ச பாட்டு. ஓ அதான் விட்டு எடுக்கணும் அது சரி. நீ பாடி கண்கள் எந்த காதல் மொழி சொல்லி கவிதையோ பாட்டு காட்டில் ஏறி காந்தம் பாடி காட்டில் ஏறி காந்தம் பாடி உன்னை தேடி மறது இதுதான் இப்ப பாட்டு ஒரு பாட்டு முன்னம் இது பாட்டு இப்ப இந்த கதையை பாட்டு சொன்னாங்க. இதுதான் நல்ல பாட்டா பாடுங்க, விட காலத்து பாட்டு அத்தனை பாக்ஸ்ல பாட்டு பாடுங்க. ஹலோ வேறேனா சொல்லவா பசிகண்டா எதுகவா ஐ லவ் யூ நீங்கலாம் உங்களோட அதுதான் மறது நீங்களாம் ஊருக்கு இதான் வெட்டுக்கோத்தா உண்மையாகும். நீங்களாம் கூட ஊருக்கு வெட்டுக்கோத்தா என்ன அப்படிதான் கதை வந்தது. உங்களோட ஏரியாவை நீங்க அடக்கி வச்சிருக்கீங்களா? இந்த முதல்ல யாராச்சும் சேர்த்து போயிட்டேன். முதல்ல உணர்ச்சியோ என்ன உணர்ச்சி சொன்னா ஆவியர் அப்படி தொத்தி இருக்கும் இதுக்கெல்லாம் என்ன ஆவி இவ்வளோ ஆவியர் பிடிச்சி கிடைக்கலாம். ஆனால் நல்ல மனிதன் நாங்கள் அதையத்தான் நினைக்கிறோம் வட்டி கொடுத்து அது சரிம்மா. யார் நல்ல மனிதன் அதை பார்த்தாலே தெரியுதானே. கதைக்கிறது ஆரம்பம் அதுவும் கதைக்கு சிலதற்கும் விளங்கா
இதையும் கலைக்கலாம் சரி. இப்போ நாட்டில் வந்து நிறைய பிரச்சனைகள் நடக்குது, இப்படிலாம் போகுது, இந்த களவுகள் ஒல்லையெல்லாம் போகுது, இல்லை ஒல்லையெல்லாம் அடிக்கிறாங்களே எல்லாம். என்ன இதை குறித்து என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் கலைக்கணும் வந்து கலைக்கலாம், சூசனங்கள் கொட்டிடலாம் நாட்கள். அது சரி. ஓகே, நிப்பாட்டுறா, ஒன்றும் பிள்ளைங்க சரி. அப்போ படிக்கிற கழிச்சுருக்க பாட்டு பாடுறோம். அலையுது மனசு பூவே பெண் பூவே. ஆட்டு மனசு அலையுது முடியும் காட்டு சரி. அது உள்ள மனசு நிலையுதோ இருக்குது. அப்போ இப்போ எங்கே போகிறது? மழை ஆகிடுது. லைட் பார்ப்போம். லைட்டை பார்க்கலாம், கல்வி கொண்டு போய் சிலியாடி இங்கே போயில்லையா போறிய? இப்போ இப்படி மஞ்சள் கலர்ல சிவப்பு கலர்ல சட்டை போடுற காரணம் என்ன? பிடிக்குமோ? வடிவ பிடிக்குமோ? என்ன என்ன எப்ப நிற்பீங்க? நான் ஒரு நாள் நிற்பேன் விட்டேன். தீபாவளிக்கு எங்க வா இங்க கிருஷ்ணா கிருஷ்ணன் கூட்ட தேடுங்க. கல்யாணமா ரைட். இங்க ஆளு சரி. ஆனால் வந்து பார்த்துருப்பீங்க, உண்மையிலே என்ன சொல்றது, எந்த விதமான மனசுல எந்த விதமான வஞ்சகம் இல்லை, எதுவுமே இல்லை. இப்படியே ஒரு வீட்டையுமே அடிக்கடி வருவான், வந்துட்டு அப்படியே ஒரு ஆக்கிட்ட வீட்டையும் வந்துட்டு வந்தாக்கும் சொல்லுமாள் வந்து எல்லாரையும் பார்க்கணும், 2 ஓட்டு ஆசையில் வாரணான்னு சொல்லிட்டு அது பார்த்துட்டு போகும். மனசுல வந்து தனக்கு ஒரு கல்யாணம் பண்ணுற ஒரு எண்ணம் உண்டு, அதுக்கு இருக்குது. 33 வயசு ஆகிட்டுதே, இன்னும் கல்யாணம் கட்டுறது எனக்கு ஒரு ஏக்கம் ஆளு கூட இருக்குது. ஆனா என்ன செய்யறது, அப்படியே ஒரு இப்படி வந்து கனவு இருக்கிறாங்க. எனக்கு பார்த்தாலும் இந்த ஒரு இடங்கள்ல இந்த இதாக இருக்கும். மனசு வந்து இல்லை, நல்ல இந்த எதுவுமே இல்லை. போனால் வேலைக்கு போகணும், வீட்டை வரணும், பார்க்கணும், பழகிறாக்களை பார்க்கணும் தான் அது தெரியாது. நல்லபடியாக அப்போ வந்தவன் இந்த இப்படி விட்டு போகிறான். ஓகே, நான் அந்த இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை விட்டு கதைக்கு தான் இருக்கிறேன். இப்போ வந்து சரியான வெயில் வைக்க அதாவது வந்து புதுசான வார கிரீம், அதாச்சும் வந்து நாங்கள் பாவிக்கிற நைட் கிரீம்கள் வந்து கண்டவாட்டுக்கு நீங்கள் வந்து வாங்கி பாவிக்காதீங்கோ. காரணம் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் அதால நிறைய பிரச்சனைகள் வரும். இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிழமையிலேயே தோலை வெள்ளையாக்கி அவிச்சு ஆளை வெள்ளையாக்குற அளவுக்கு கிரீம் இருக்குது. அதே மாதிரி 3 நாள்ல பூசியும் கிரீம் இருக்குது. அப்ப இருக்கட்டும். ஓகே, அது முக்கியமான விஷயம் இதுதான். கண்ட கிரீமோட வாங்கி பூசாதீங்கோ. உண்மையிலேயே வந்து ஒரு மனிதனுக்கு இயற்கையான அளவு அழகு தான். கருப்பு தான் கலருக்கே மவுசு. நான் கருப்பாக இருக்கிறது வடிவு. நீங்கள் என்ன பேர் நீங்கள் க்ரீம் பூசுவதிலே கொண்டு நார்மலாகவே பார்த்தா ஃபேர் அண்ட் லவ்லி, ஃபேர் அண்ட் கேன்சம் அப்படியான க்ரீம் வந்து ஓகே. சும்மா நைட்டில் நாங்கள் கூட சில வழியில் பூசுறது தான். ஆனால் கண்ட நைட் க்ரீமோட வாங்கி பாவிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுடைய முகங்கள்ல இருந்து, கண்ணில இருந்து, மூக்கில் இருந்து எல்லாத்துக்குமே பிரச்சனை வரும். அது மட்டும் இல்லை, இப்போ புதுசாக வந்தோடனே புதுசாக ஒரு க்ரீமை கண்டோடனே ஒவ்வொன்றையும் வாங்கணும் போகணுன்றதை வந்து நினைக்கிறது அது உண்மையிலேயே கூடாது. உடனேயுமே ஒன்றும் தெரியாது. அப்படி கேட்பா நினைச்சியா ஏதா ஓ வேற இடியப்பத்துக்கு சொல்லியிருந்தேன். அம்மா வீட்டாண்ட இருக்கும் அப்படி தண்ணி சரி. அப்ப போயிட்டு வரோம். குட்டீஸ் எல்லாம் விட்டாச்சு. சரியா சரி. அப்படியே காய்ச்சல் கேட்க சார்வக்காக்கள் வந்துச்சுன்னா அதை பார்த்துருப்பேன். இது என்னென்னு சொன்னால் இந்த வெள்ளச்சோறு நாங்கள் வீட்டை இப்போ சமைக்கிறதே இல்லை.
இப்போ சுட சுட என் வேறு கறியும் காய்ச்சி இல்லையா இப்போ இன்றைக்கு வந்து வெள்ளிக்கிழமை நிறவுக்கு மட்டும் ஒரு கோழி சும்மா வெள்ளை சோறு அவங்களுக்கு இடியப்பம் மட்டன் சாப்பிடக்கூடாது ஒரு கோழி சாப்பிடலாம் ஓ அதான் அவங்களுக்கு இடியப்பம் கொண்டுக்கும் நெஞ்சமாக்கும் என்ன இப்போ வீடியோ எடுக்கிற வழியாக இப்போ சர்மி எனக்கு பசிக்கலன்னு சொல்லி போட்டு இருக்கல இப்போ வீடியோவில் பார்த்துமா அங்கே அனுப்பிட்டு வச்சு சாப்பிட்டு வந்துட்டு நான் இப்போ சமைச்சது என்னது கண்டு அப்படின்னு கேட்குது தண்ணியை யாக்கில் பெறும் தண்ணி குடிக்கிறீங்களோ தண்ணி குடிக்கிறீங்களோ ஆ ஐயா சொல்லு எப்போ சொன்னே அதாவது வந்து அனு வந்து சாப்பாடு தந்தால் சாப்பிட்டது என்ன சொல்கிறது முட்டை கிரீன் காசுனா வேண்டாம் இல்லை சார் வேண்டுவாங்க எல்லாருக்கும் இப்போ இப்படிதான் தெரியாது சாப்பாடு தந்துருக்கேன் சாப்பாடு மிச்சம் தெரியாது சரி அவ்வளோ சாப்பிட்டு எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபா இப்போ வாங்குறாரு அது அது வந்து யாருக்கு தம்பி குட்டி தம்பி குட்டிக்கு ரெண்டா அரிசி வெள்ளை சோறு கொடுக்கக்கூடாது உண்மையாக இந்த சின்ன பிள்ளைகளை வச்சுருக்கிறது வந்து ஆனால் நீங்கள் சரியான கவனம் கூட பிள்ளைகள் ஆனால் முந்தைய அம்மா அப்பா அம்மங்களோட வீட்டில் வந்து அப்படித்தான் ஓடணும் இங்கே எப்போ எடுத்துட்டோம் வார்த்தை என்ன பெரிய இப்படி சொல்லி இல்லை நாங்கள் ஏன்னு சொன்னால் இதாக பார்க்குறது ஆனால் இப்போ நீங்கள் அப்படி இல்லை சாமியும் அப்படி என்ன செய்ய சொல்லுவாங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் கடன் நுட்பம் பார்க்காது இப்போ சரி, அது வந்து சாப்பாட்டு விஷயத்துல சாப்பாடு விஷயம் சரி அது ஓகே குளிச்ச வாக்கிய சளி கட்டிட்டு போயிருமெண்டெல்லாம் பார்க்குறாங்க இந்த வகையை கொண்டு குழுக்குள்ள சொல்லி குளிக்கிறாங்க அதான் சொல்கிறேன் நான் சாமியெல்லாம் விழா மோனிகா நித்யா கண்டா அவளுக்கு கொண்டு கொண்டு அள்ளி ஊற்று திட்டிக்காடு கூட ஒரு நாள் பிரஷ் பண்றது ஒரு நாள் போய் பிரஷ் 3 வெள்ளை தான் கிடாது ஒரு நாள் வெள்ளை காட்டுவான் வெள்ளை காட்டு என்னங்க எப்படி எப்போ இடியப்பத்தை மாயை கொண்டு வந்து கொடுத்துட்டு நம்ம கிட்ட போகிறதாக இருக்கிறேன் இடியப்பம் சொல்லிடுவாங்க அது ஒன்றும் தெரியல நான் பொகுண்டுக்கு ரச்சி சொல்லினா ஊர்கோழி என்ற யாருக்கு வந்து ரச்சி நான் அன்னைக்கும் பார்த்துறான் உங்கள்கிட்ட சாப்பாடு விலை கொஞ்சம் மாற்று சரியா மாத்தோம் அது கம்பிக்குட்டிக்கு பிரச்சனை இல்லை கம்பிக்குட்டி என்ன கொடுத்தாலும் சாப்பிடும் ஏனிமா சரியான வித்தியாசம் சாப்பாடு கம்சியும் இப்படித்தான் எல்லாத்தையுமே வந்து கம்சியும் வந்து சாப்பிட மாட்டாருன்னு சொல்றது இப்போ நீங்களும் இந்த வீடியோ பார்க்குறீங்க உங்களோட வீட்டிலேயும் வந்து சில பிள்ளைகள் இருக்குங்களே இப்படித்தான் சாப்பாட்டை சிதத்தை தான் நான் சாப்பிடுவேன் போவேன்ன்றது மாதிரி சில சில காரியங்களை மாற்றி கொள்ள வேணும் அதுக்காக நீ என்ன செய்யற அடிக்கவும் இல்லாது பார்ப்போம் எல்லாம் காலப்போக்கில் நாங்கள் மாறினோம் எங்களை தான் அதில் மாற்றி இப்படித்தான் கொடுக்கணும் இல்லை கொஞ்சம் கூடுதலாக எனக்கு சார்வக்காக்கள் இல்லை நான் வித்தியாசம் நான் வித்தியாசமாக மாறினது அம்மாவோட இருக்கேன் எட்டு தோட்டம் சாப்பிட்றேன் எப்போ சாப்பிட்றேன் நான் இப்போ சலமிட்டோட போனது கூட தான் இந்த ரஜ்ஜியை சாப்பிட்டு போயிட்டேன் கடிக்க வந்து நான் இந்த ரஜ்ஜியுமே சாப்பிட்றது கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்றதே இல்லை அந்த என்ன சொல்றது சின்ன வயசுல வந்து வடிவ சாப்பிட்டு பலமா இருக்கும் உடம்பு நாங்கள் சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டதுக்கு இல்லை சாப்பாடு அந்த ரஜ்ஜி வகையான சாப்பாடுகள் இல்லை அம்மாக்கள் தான் காலையிலெல்லாம் பாக்கி சாப்பிட்டது இல்லை இப்போ யோசனையாக கிடைக்குது எனக்கு கவலையாக இருக்குது சரி அப்போ நான் வேணுமா இந்த க்ரீம் அப்படின்னு நீ நினைக்கிறேன் உண்மையாக வந்து கண்டபடி வைட்னிங் க்ரீம் பாவிக்காதீங்க அது வந்து கூடாது அதுக்காக நான் ரோடு நான் பாய்க்கிறேன் இல்லை நான் உண்மையுமே பாவிக்கிறேன் ப்ளஸ் வைட் சொல்லி சரி ப்ளஸ் வைட்டோ அதோ என்னவோ உங்களுடைய இதுகளுக்கு ஓகே நான் என்ன சொன்னால் இதால் உண்மையிலே எல்லாமே கெட்டுடும் சரி நான் இதை வந்து சொல்ல வந்தாண்டா எங்களோட ஏரியாவுக்குள்ள ஒரு பிள்ளைக்கு வந்து அப்படி பார்க்க மாட்டேன் முகம் ஃபுல்லாக அப்படி அவிஞ்சிதான் போயிட்டு க்ரீம் ஒன்று போட்டு அப்போ அதனடியே அதான் நான் கெமிக்கல் போட்ட க்ரீம் வருது உடனே உடனே ஆக்கள் எல்லாம் இவ்வளோ வித்தியாசம் நாக்கள் ஓ ஊசி குளிசி கனவு கொண்ட மாதிரி இருக்குமே இது அந்த பிள்ளையோ இது கொண்டது மாதிரி தக்காளி பழம் மாதிரி நான் கேட்போம் நிறைய பேரை வந்து கருப்பானாக்கள் நீல காலில் இருந்து மூவமான வெள்ளையாக இருந்தான் வித்தியாசமான வெள்ளையா இருக்கும் பார்க்க என்னோட இல்ல நாங்க ஒன்றும் யூஸ் பண்றேன் இல்லையா ஏழுங்களா போய் சொல்றீங்க தெரியாது என்ன அப்ப அதுதான் அதுக்காக தான் நான் சொல்ல வந்தேன் அப்புறம் பேருந்து அது மட்டும் சில சின்ன பிள்ளைகளுக்கு பூசுறாது ஒரு பேபி சராமி கிரீம் கூட பாவிக்கிறேன் ஒலிவ் ஆயில் அது ஒரு சும்மா நார்மலா ஓகே எங்களோட கைகள் கால்களுக்கு பூசுறதா இருந்தா மற்றபடி எதையுமே வந்து பாவிக்க நினைக்காதீங்கோ இப்போ வந்து உனக்கு வந்து இடியப்பத்தை நான் வாங்கி கொண்டு வரேன் இதுதான் மெயினாக இதுதான் நான் சொல்ல வேணுமன்றதை கண்டிப்பாக சொல்லிக் கொள்றேன் 2 பேர் 3 பேராக இருந்தாலும் இப்படியான விஷயங்களை வந்து தவறி கொள்ளுங்கோ மற்றாக்களுக்கு வந்து சொல்லிக் கொள்ளுங்கோ இதை வந்து இப்படியான விஷயங்களை வந்து
பூச வேண்டாம் அப்படின்றத நான் வந்து சொல்லிக்கொள்கிறேன். சரி வீடியோ வாங்கி கொடுத்துட்டு வீடியோ வந்து பார்ப்போம். வீட்டுக்கு ஒரு புது கடையாக இருந்தேன் அங்கே அம்மாச்சி வாங்க போகிறோம். அப்போ இங்கே வாங்க எங்கே இருந்தாலும் வெறும் இடியப்பம் அப்பம் அப்பம் போனோம். ஐயோ அந்த கடைக்கு அப்புறம் தான் உங்களுக்கு காட்டுங்க எப்படி இருக்கிறது அம்மாச்சி கடை. ஓகே இதுதான் ஹோட்டல். சரி இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மாச்சி கடைக்கு போயிருந்தேன். உண்மையிலேயே வந்து ஆறுதலாக இருந்து நிறைய சனம் வந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அதனடியால் சுஜான க்ரௌட்டும் பார்சலாக வாங்கி கொண்டு போகிறாங்க. அப்போ போய் சூர்யாவில் வாங்க போகணும். அப்போ வணக்கம் லேட்டாக சாப்பாடு அப்போ போகணும். டவுனுக்கு போய் வேறு திருப்பி வந்து மோனிக்கா ஏற்ற போகணும் கொண்டு போட்டு 2,000 மோனிக்கா ஏற்றி கொண்டேன். ஏன்னா பெட்ரோலை சுருக்கமாக பாவிக்கிறக்காண்டி. ஏன்னால் உண்மையிலேயே 400 ரூபாய்க்கு பெட்ரோல் அடித்து ஓடிச்சியே கட்டாது. ஆனால் அதை விட இல்லை நல்ல கடையில் தான் கிடைக்குமா சாப்பிடுவோம். சரி நான் இப்போ மோனிக்கா கூட்டிக்கொண்டு வந்துட்டு இப்போ வீட்டை வெளுக்கிட போகிறேன். ஓகே மக்களே, வேண்டிய வீடியோ வந்து இப்படி அமைச்சிருக்குது. ரெண்டு அந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்கிறேன். இந்த வீடியோ கருத்துக்களை எப்படி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னும் ஒரு வித்தியாசமான வீடியோ சந்திப்போம். பாய்.